ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம ஒரு காரசாரமான சிக்கன் பெப்பர் ஃப்ரை பார்க்கலாமா? அதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர், ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், இது எல்லாமே ஈக்குவல் போர்ஷனில் எடுத்திருக்கேன். அப்புறம் கூடவே ஒரு பட்டை, ஒரு 2 ஏலக்காய். இதை நல்லா வந்துட்டு ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து இதை வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம், இந்த பவுடரை. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் நல்லா வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கீ யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் ஒரு 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், ஒரு பட்டை, 3 ஏலக்காய், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு, அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து ஆயிலில் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு மிதமான சூட்டில் வந்துட்டு இதெல்லாமே ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூட வந்து நல்லா வந்து ஆனியனை வந்து 2 பெரிய ஆனியனை நீட்டாகவும் கொஞ்சம் பொடியாகவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 3 சில்லி அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் வந்து இந்த ஆயிலில் வந்து நல்லா வந்து ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஆனியன் எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு கைக்கொத்து எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சில்லி பவுடரு 3/4 டீஸ்பூனு, அப்புறம் டர்மரிக் கொஞ்சம், அப்புறம் சால்ட்டு நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்துட்டு சிக்கனை வந்து நல்லா அலசி ஒரு ஃபில்டரில் போட்டு நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த சிக்கனையும் வந்து நான் கூடவே வந்துட்டு இந்த வதங்கினதையாக அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்ற வேண்டாம். இது சிக்கன்லேயே ஆல்ரெடி வந்து நல்லா தண்ணி வருங்க. அதனால் நீங்கள் தண்ணியே ஊற்ற வேண்டாம். ஜஸ்ட் அப்படியே வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பவுடர், அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து தம்லேயே வந்துட்டு சிம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க. ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு வேகிறதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி. நமக்கு வந்து நல்லா வந்து இந்த சாம்பார் ரைஸாக இருக்கட்டும், ரசமாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் சூப்பரான ஒரு சைட் டிஷ் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.